ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்முஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பணியாரம். பால் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்போட அளவு 200 கிராம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அளவான தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இது 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய தேங்காயை நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் 2வது முறையும் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காயிலேருந்து எடுத்த பாலுக்கு நான் 1/4 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி உளுந்தும் 3 மணி நேரம் ஊறிடுச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டதும் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வழுவழுன்னு இருக்கணும். பாருங்கள், மாவோட பதம் இதுதான். எடுத்து விடும்போது இப்படி விழணும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அரிசி உளுந்து போட்டு ஒரே சுற்றில் அரைச்சிடக்கூடாது. மாவு சூடாகிடும். நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காய வச்சிடலாம். ஒரு தேங்காய் சரட்டை எடுத்து சுத்தம் பண்ணி அந்த 3 கண்ணில் ஒரே ஒரு கண்ணு மட்டும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இதில் மாவை ஃபில் பண்ணி ஒரு விரலால் தள்ளி விட்டோம்னா மாவு ஒரே ஷேப்பில் ஈவனாக விடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எனக்கு மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இது வேகமாக விட மாட்டேங்குது. மாவு கெட்டியாக இருக்கிறதுனாலையும் மாவு ஆட்டின உடனே போடுறதுனாலையும் இது அதிகமாக எண்ணெய் இழுக்காது. மாவு கெட்டியாக வச்சுட்டா கையில் போடுறப்போ அழகாக உருண்டையாக வரும். தேங்காய் சரட்டையில் நான் ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், குட்டி குட்டியாக ஈவனாக வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கையில் போடுற உருண்டை அதை விட கொஞ்சம் பெருசாக வரும். பாருங்கள், மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி சின்ன சின்னதாக உருட்டி உள்ளே போடுங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பால் பணியாரம் செய்கிறப்போ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவு கரகரப்பாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்கும். ஸோ மாவு நல்லா நைஸாக ஆட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப பொன்னிறமாக வேக விடக்கூடாது, அப்பையும் வெடிக்கும். அதனால் ஒரு மூடி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த நிறம் வந்தோன்னா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சத்தை மட்டும் தனியாக எடுத்து தேங்காய் பாலில் ஊற வைக்கிறேன். இது ஊறுறதுக்கு 20லிருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்படியே ஊற வைக்கிறனாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் வடைக்கு செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சதும் பொரிச்சு வச்சுருக்க எல்லா உருண்டையும் உள்ளே போட்டு ஒரே நிமிஷம் டிப் பண்ணி அப்படியே வெளியில் எடுத்துடணும். இது எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னா, மாவு ரொம்ப தண்ணியாகி ஆயில் ரொம்ப இழுத்துருந்ததுன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் இதில் போயிடும். அண்ட் 10 நிமிஷத்தில் தேங்காய் பாலில் ஊறிடும். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். நான் வீடியோ எடுத்துகிட்டேன். இதை 2 மினிட்ஸ் மேலே விட்டுட்டேன். ஒரே நிமிஷம் உள்ளே போட்டதை எடுத்துடணும். பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்கு. இப்போ தேங்காய் பாலை இதில் ஊற்றி ஊற வைக்கலாம். 10 நிமிஷத்தில் ஊறிடும்.
பாருங்கள், பால் பணியாரம் ரெடி.